ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு எம்மியான பூரிக்கான மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் போல் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதோட நம்ம ஒரு 3 போல் வெட்டி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதோட நான் ஒரு 4 பச்சை மிளகாய் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் போல் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்க 3 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ரஃப் சாப் பண்ணால் போதும். இது எல்லாமே நல்லா வதக்கி கொடுக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். எப்போவுமே இஞ்சி ஆரம்பத்திலே போட்டோம் அப்படின்னா கடாயிலே ஒட்டிக்கும். அதனால் நான் வெங்காயம் போட்ட பிறகு தான் போடுவேன். அப்படி பண்ணும்போது இஞ்சி கடாயில் எப்போவுமே ஒட்டாது. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமாக வந்திருக்கு. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சியோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இதோட ஒரு 200 ml கிட்ட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தணல்லே வெங்காயம் லைட்டாக வெந்துடும். ஓகே, உருளைக்கிழங்கு 3 விசில் கிட்ட மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு 3 விசில் கிட்ட விட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல் 1 பாதியமாகவும் மேஷ் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். பொதுவாக ஹோட்டலில் கடலை மாவு ஆட் பண்ணுவாங்க. பட் ஆனால் பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் என்ரிச்சாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த உப்பு, காரம், அதுக்கப்புறம் இந்த பொட்டுக்கடலை மாவோடைய இந்த டெக்ஸ்டர் எல்லாமே உருளைக்கிழங்கோட நல்லா பைண்ட் ஆகி நல்லா சேர்ந்த மாதிரி வரும். நல்லா கலந்து விட்டு எம்மியான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. என்ஜாய் தி ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.